கண் திருஷ்டி அப்டின்னா என்ன? ஒருத்தர் ஒரு விஷயத்துக்காக ஆசைப்பட்டிருப்பாரு. தன்னோட வாழ்க்கையில அது நடக்கணும்னு நெனச்சிருப்பாரு. இல்ல அதுக்கான முயற்சிகள எடுத்திருப்பாரு. ஆனா, தன்னோட வாழ்க்கையில அது நடக்காம, வேற ஒருத்தர் வாழ்க்கையில அது நடக்கும்போது, அத பார்த்து பொறாமப்படுறது, ஏக்க மூச்சு விடுறது தான் கண் திருஷ்டி. அதாவது மற்றவர்களோட பொறாமை, ஏக்கம் காரணமா நம்ம சுத்தி எதிர்மறை ஆற்றல்கள், எதிர்மறை அதிர்வலைகள் உருவாகும். இதனால நமக்கு பலவிதமான துன்பங்கள் ஏற்படும். இத தான் நம்ம கண் திருஷ்டி அப்டின்னு சொல்றோம். சரி, நீங்க வந்து கண் திருஷ்டியால பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க 5 வழிகள் இருக்கு. அது என்னென்ன அப்படிங்கிறத அந்த வீடியோ பதிவுல தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அறிவோம் தெளிவோம் சேனல். யாராவது நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க அப்படின்னா, தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, துரதிர்ஷ்டமா நடக்கிறது வாழ்க்கையில. அப்படி என்ன துரதிர்ஷ்டம் அப்படின்னு பார்த்தோம்னா, அடுத்தடுத்து ஏதாவது விபத்துகள் நடந்துகிட்டே இருக்கும். தொடர்ந்து எடுக்கிற காரியங்கள் எல்லாமே தோல்வி, அடுத்தடுத்து கெட்ட விஷயங்களா நடக்கிறது. இந்த மாதிரி இருந்தாலே நீங்க கண் திருஷ்டியால பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். தொடர்ந்து காரணமே இல்லாம தடைகள், பிரச்சனைகள் எல்லாம் நீங்க சந்திக்க நேர்ந்தாலும் சரி, நீங்க கண் திருஷ்டியால பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். அடுத்து 2வது பயம். காரணமே இல்லாம எப்ப பார்த்தாலும் ஒரு கவலையான உணர்வு இருந்துகிட்டே இருக்கும். இல்ல பய உணர்வோடயே இருந்துகிட்டே இருப்பீங்க. நமக்கு ஏதாவது தவறா நடந்துருமோ அப்படின்னு எப்ப பார்த்தாலும் பதட்டத்தோடையும், பயத்தோடையும் இருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா நீங்க கண் திருஷ்டிக்கு ஆளாகுனா அர்த்தம். 3வது நடவடிக்கையில ஏதாவது மாற்றம் இருக்கும். அதாவது எப்படின்னா, கண் திருஷ்டியால பாதிக்கப்பட்டீங்க அப்படின்னா, உங்களோட நடவடிக்கையா இருக்கட்டும், பழக்கங்கள் இதெல்லாம் திடீர் திடீர்னு மாறிக்கிட்டே இருக்கும். உங்களோட மனநிலையும் மாறிக்கிட்டே இருக்கும். நிலையான ஒரு கருத்தோட இருக்க முடியாது. மனம் தடுமாறிக்கிட்டே இருக்கும். மன அமைதி இழந்து வார்த்தைகளால சொல்ல முடியாத அளவிலான உணர்வுகள நீங்க சந்திக்க நேரிடும். இதெல்லாமே இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா நீங்க கண் திருஷ்டியால பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். 4வது என்ன அப்படின்னு பார்த்தா, சோர்வு. எப்ப பார்த்தாலும் சோர்வோடே இருக்கிறது, சுறுசுறுப்பே இருக்காது. எந்த விஷயம் செஞ்சாலும் மந்தமா நடந்துக்கிறது. மனமும், உடலும் எந்த மருந்துக்கும் கட்டுப்படாம, எப்ப பார்த்தாலும் ஒரு நோயால பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். எதுலயும் மனம் நாட்டம் இருக்காது. அப்படி இருந்தது அப்படின்னா, கண்டிப்பா நீங்க கண் திருஷ்டியால பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். அடுத்து லாஸ்ட் 5வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, தடுமாற்றம். கண் திருஷ்டியால பாதிக்கப்பட்டவங்கள நல்லா கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, கவனத்தோட மனம் ஒன்றி எந்த ஒரு செயலையும் செய்ய முடியாம, ஒரு விதமான குழப்பத்தோடயே காணப்படுவாங்க. ஏதாவது ஒரு செயல செய்யணும், அதுக்கு ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னா, அந்த முடிவு எடுக்க தெரியாத அளவுக்கு ஒரு குழப்பம், தடுமாற்றம் இருந்துகிட்டே இருக்கும் அவங்கள்ட்ட. இதனால எந்த வேலையும் அவங்களால ஈடுபாட்டோட செய்ய முடியாது. இந்த 5 விஷயங்கள்ல ஏதாவது ஒரு விஷயம் இருந்தாலுமே, நீங்க கண் திருஷ்டியால பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். கண் திருஷ்டிக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோல சொல்றேன். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா, எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.